வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் மிகைப்படுத்தாமல் ஒரு கர்மா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல ராசிக்கு சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒளி தத்துவ பிரகாரம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துலாம் ராசிக்கு 2026 ஜூன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மாதம் பிறக்கும் பொழுதே குரு பயிற்சி ஆகி 10ஆம் இடத்துக்கு குரு வரார். 9ல் இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்த்து நிறைய 25 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர்னிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவுகளை கொடுக்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது, அது உச்ச குரு பார்க்கும் பொழுது இதுவரை நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் எல்லாமே வந்து இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம இருந்தோங்கிற ஒரு அமைப்பை தவிர, சமாளிச்சுட்டு இருந்தோங்கிற அமைப்பை தவிர வேற எதுவுமே பெருசா நடக்கல ஒரு வருஷமா அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லாவே வந்து உச்சகுருவின் பார்வை 2ஆம் இடத்துல வருமானா வரவேண்டிய பணம், சம்பள உயர்வு, தொழிலில் கொஞ்சம் டர்ன் ஓவர், கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களாகிய எம்ப்ளாயீஸாக, உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் எல்லாத்துக்குமே வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்குது. ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீட்டை வசதிப்படுத்துக்கிறது, காரை வந்து மாற்றுறது, 2 வீலரை வந்து சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி பண்ணுறது, இது மாதிரி கொஞ்சம் செலவுகள், ஒரு லோன் போட்டு பண்ணுறது, அல்லது வரவேண்டிய பணம் வந்தனால அதை வைத்து நம்ம கொஞ்சம் சுப செலவுகள் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக கடந்த 2 வருஷமாக இது மாதிரி அமையவே இல்லை, இப்போ தான் அமையுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷனாக, அது மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக ஜூன் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. தாயாருக்கு இது வரைக்கும் சுகம் இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் தாயாரின் சுகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உறவுகள் மேம்படும். அதே சமயத்தில் பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உபாதைகளும் கொஞ்சம் வரும். எது மாதிரினா ஒரு 45, 50, 55 அந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபுட்டு பழைய மாதிரி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, தலை சுத்துது, பிபி கொஞ்சம் எகிருது, அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தலை காட்டுது. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் நல்ல பண விஷயத்தில், நிதி விஷயத்தில், ப்ராப்பர்ட்டி விஷயத்தில், தயார் விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நிதிகள்லாம் வந்து அடையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், கொஞ்சம் உடல் விஷயத்திலையும், கடன் விஷயத்திலையும், வம்பு வழக்கு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. நிதி துறையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல், பேங்கிங், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல ஒரு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இது மாதிரி நம்ம ஒரு இடமே நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம், ஆனால் அமையவே மாட்டேங்குது, லோனு இடம் கிடைச்சா லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சா வீடு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு கடந்த 6 மாதமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பில் ஃபவுண்டேஷன் நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாலக்கணத்துக்கு முக்கியமான கிரகம் வந்து துலாம் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ஸோ மனைவி மூலமாக சொத்து வர்றது, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அது மூலமாக பணம் வர்றது, வெளிநாடு போகிறது, அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறது, கல்யாணம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் 2 வருஷமாக தடைகளாக இருந்தது, கல்யாணம் டக்குன்னு முடிவாகிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, குடும்பஸ்தானத்தை. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருடமாக ஒரு மாதிரி இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் டக்குன்னு இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு ஒரு கான்டாக்டில் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே வருது. சுக்கிரன், சூரியன், புதன்லாம் அருமையான ஒரு அமைப்பில் இருக்காங்க. செவ்வாய் மட்டும் 7ஆம் இடத்துலேயே நீடித்து இருக்கிறனால திருமண விஷயத்தில்
கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், கொஞ்சம் 2-3 நாள் பேசாமல் இருக்கிறது, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரி பிரச்சனைகளாக வரும். பங்குதாரருக்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் குறைச்சி வேகத்தை குறைத்து விவேகமாக வாழக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்ச தேடிட்டு இருக்கிற இடம் கிடைக்கிற மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில பேர்த்துக்கு காதல் திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பார்க்குற ஃபண்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி மாணவர்களுக்கு டக்குன்னு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது. அது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ராகு பாருங்க 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்துலையும் நீடித்திருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது, அவங்க படிப்புக்காக, அவங்களுடைய மற்ற செலவுகளுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் காட்டுது. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. படிப்பு விஷயத்துலையா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுலையா இருக்கட்டும், அதில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அதுக்கு இது ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்பே இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நம்ம நல்லது. ஸோ அதனால் அந்த சனியை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் அந்த உடல் உபாதைகள், அந்த நான் சொன்ன அந்த கடன், வம்பு வழக்கு, அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.